எல்லா புகழும் முருகனுக்கே. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஆன்மீக தகவலாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைய தினம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான தினம்ங்க. இன்னைக்கு வளர்பிறை தை மாசத்துல வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி இன்னைக்கு ஆரம்பிக்க இருக்கு. இந்த வளர்பிறை சஷ்டி திதி இன்னைக்கு 3ஆம் தேதி காலையில் 10:13 ஆரம்பித்து நாளைக்கு செவ்வாய்க்கிழமை 4ஆம் தேதி காலையில் 7:54 வரைக்கும் இந்த சஷ்டி திதி இருக்குது. இந்த அன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் வளர்பிறை தை மாதம் 21ஆம் தேதி அன்னைக்கு வருது. நீங்கள் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி வருதுங்க. ஸோ அதாவது இன்னையிலேருந்து நீங்கள் தைப்பூசத்துக்கு விரதம் இருக்கிறவங்க 9 நாள் விரதம் இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அன்னையிலேருந்து சஷ்டி திதியிலேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிடலாம். இதுதான் இந்த தினத்தோட விசேஷம். பிப்ரவரி 11ஆம் தேதி முருகனுக்கு உகந்த தைப்பூச திருநாள் வர இருக்கு இல்லையா? அந்த அன்னைக்கு கோவில் எல்லாம் இந்த தைப்பூச திருவிழா கோலாகலமாக நடக்கும். ரொம்ப பேர் தைப்பூசத்திற்காக 48 நாள், 21 நாள், 11 நாள் எல்லாமே விரதம் இருந்திருப்பீங்க. அது எல்லாமே எங்களால் முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 11 நாள் இன்றைய தினத்திலிருந்து 11 நாள் நீங்கள் வந்து இந்த தைப்பூச விரதத்தை இன்னையிலேருந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம். அதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு தான் இந்த அன்னைக்கு இருக்குது. பிப்ரவரி 3ஆம் தேதி சஷ்டி திதி இருக்கிறதால அன்னையிலேருந்து நீங்கள் வந்து உங்கள் விரதத்தை ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் 9 நாள் கரெக்டாக உங்களுக்கு வந்து தைப்பூசத்தன்னைக்கு முடிவடையும். பிப்ரவரி 11ஆம் தேதி அந்த 9 நாட்கள் முடிவடைக்குதுங்க. ஸோ செவ்வாய் பகவானுக்குரிய எண் 3 அப்படிங்கிறதாலையும் இது ஒரு அதிர்ஷ்ட எண் அப்படிங்கிறதாலையும் இந்த அன்னைக்கு வந்து நீங்கள் வளர்பிறை சஷ்டி திதியிலேருந்து நீங்கள் வந்து தைப்பூச விரதத்தை ஆரம்பிக்கிறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும் உங்களுக்கு. இந்த தைப்பூச விரதத்தை ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமையறதுக்கு இந்த முருகனை நினச்சி இந்த சொல்லக்கூடிய முறைப்படி இந்த 9 நாளும் இந்த விரதத்தை நீங்கள் மேற்கொண்டீங்க அப்படின்னா முருகன் உங்களோடையே இருக்கிறத உங்களால் உணர முடியுங்க. நீங்கள் இந்த 9 நாளும் உங்களை வருத்திக்கிட்டு 3 வேளையும் சாப்பிடாம ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த விரதத்தை இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. முருகர் எப்பவுமே யாருக்குமே அந்த மாதிரி ஒரு அறிவுரையை சொன்னதே கிடையாது. 3ஆம் தேதி அன்னைக்கு நீங்கள் வந்து இன்னையிலேருந்து நீங்கள் வந்து அசைவம் சாப்பிடாம இருந்தீங்க அப்படின்னாலே போதும். அடுத்தவங்க மனசு கஷ்டப்படாமல் பேச ஆரம்பிங்க. வீட்டை எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கோங்க. உங்களுடைய மனசையும் சுத்தமாக வச்சுக்கோங்க. பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் எந்த ஒரு கெட்ட பழக்கத்தையும் மனசார கூட நினச்சி பார்க்காதீங்க. எப்போவுமே முருகனுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. ஓம் சரவண பவா அப்படிங்கிற மந்திரத்தை மனசுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க. தினமும் இன்றையிலேருந்து காலையில் முருகனுக்கு விளக்கேற்றிட்டு நீங்கள் சுத்தபத்தமாக குளிச்சுட்டு முருகனுடைய படத்தை வந்து நீங்கள் வந்து சந்தன குங்குமம் வச்சுட்டு வீட்டில் வந்து கந்தசஷ்டி கவசத்தை ஒலிக்க விடுங்க. உங்களால் சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள். கந்தகுரு கவசம், வேல்மாறல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாட்டை ஒலிக்க வச்சுக்கிட்டே இருங்க. ஸோ கந்தசஷ்டி கவசத்திற்கு ஒரு தனி பவர் இருக்குங்க. அது நம்ம எல்லோருக்குமே தெரியும். ஆக இந்த விரதம் இருக்கிற இந்த 9 நாளுமே ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நம்ம கந்தசஷ்டி கவசத்தை காதால் கேட்குறதும் சொல்கிறதும் அவ்வளவு புண்ணியத்தை தரும். எந்த ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சாலுமே அந்த நாள் முழுவதுமே வந்து நமக்கு முருகன் நம்மளோட பயணம் செய்கிற மாதிரி தான் நம்மளால் உணர முடியும். இந்த கந்தசஷ்டி கவசத்தை நம்ம கேட்டுட்டு ஆரம்பித்தோம் அப்படின்னா முடிஞ்சவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் வந்து ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு உங்கள் வழிபாட ஆரம்பிங்க. இப்படி 9 நாட்களும் முருகனுடைய நினைப்போடையே நீங்கள் வந்து முருகனுடைய பாடலை கேட்டுக்கிட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற நாமத்தை நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டே நீங்கள் இந்த முருகனுடைய விரதத்தை கடைபிடிச்சாலே போதும். முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைச்சிருங்க. முழு நேரமே நம்மளால் முருகனுடைய வழிபாட்டை செய்ய முடியாது. அவங்கவுங்களுக்கு வேலை இருக்கும் இல்லையா? ஸோ அந்த வேலையை விட்டுட்டு முருகனை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அந்த வழிபாடு முருகனுக்கே கோபத்தை உண்டாக்கிடும். நம்முடைய கடமையையும் வேலையும் தான் நமக்கு முதல் கண்ணாக இருக்கணும். அதுலேயே நம்ம ஒவ்வொருத்தரையும் நம்ம காணலாம். ஸோ வேலை செய்கிறது போக நேரம் இருக்கும் நேரத்தில் வந்து நீங்கள் வந்து இந்த 9 நாட்கள் முருகனுக்காக ஒதுக்கி வைங்க. நல்லதே நடக்கும். வரக்கூடிய தைப்பூச தினத்தன்று நீங்கள் முருகன் கிட்ட வைக்க வேண்டிய வேண்டுதல் அப்படியே நடக்குங்க. தைப்பூசத்தன்னைக்கு மட்டும் ஒரு வேளை வந்து நீங்கள் வந்து உணவு எடுத்துக்கோங்க. ஒரு பொழுதும் நீங்கள் வந்து ஃபுல் டே இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுடைய வேலைகளை நீங்கள் வந்து கவனமாயிருங்க. நீங்கள் ஒரு வேளை சாப்பிடாமல் இருந்து பால் பழம் எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். தண்ணி நிறைய குடிச்சிக்கோங்க. வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு போயிட்டு தைப்பூச தினத்தன்னைக்கு உங்களால் முடிஞ்சால் பால் குடம் எடுங்க. அது முடியலைனாலும் முருகனை போய் அன்றைக்கி தரிசனம் பண்ணிவிட்டு விளக்கேற்றிட்டு வாங்க. அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்க. அர்ச்சனைக்கு செவ்வரளி பூக்களை வாங்கி கோவிலில் கொடுத்துருங்க. உங்களால் முடிஞ்சால் அந்த அன்னைக்கு முருகனுக்கு வேல் வாங்கி முருகன் கோவிலில் தானமாக கொடுங்க. இது பலவித பிரச்சனைகளை உங்களுக்கு தீர்க்கக்கூடியது. அந்த அன்னைக்கு நீங்கள் வீட்டில் விரதம் இருக்கிற அன்னைக்கு தைப்பூசத்தன்னைக்கு
திருபாகம் செஞ்சு முருகனுக்கு நெய்வேத்தியமா படைங்க. பஞ்சாமிர்தம் செஞ்சு நெய்வேத்தியம் பண்ணுங்க. இந்த 2 நெய்வேத்தியத்திலுமே முருகன் வந்து மகிழ்ந்து உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் நிறைவேற்றி கொடுப்பாருங்க. அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக தகவலை நான் முடிச்சுக்கிறேன். இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற சேயோன் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.